எல்லாருமே எஸ்ஐபி பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தான் தெரியும் அதுல எவ்வளவு டவுட்ஸ் இருக்குன்னு. என்ன மணி நீ தான் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கியே, என்ன மாதிரி இதை பத்தி தெரியாதவங்களுக்கு எவ்வளவு டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணலாம்ல. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஸ்ஐபி பத்தி உன்ன மாதிரியே நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் என்கிட்ட கேட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸ் வரப்போகுது. முக்கியமா இந்த எஸ்ஐபி பத்தி உங்களோட கேள்விக்கு எல்லாமே பதில் அதில் கிடைக்கும். அப்ப முதல் கேள்வி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாமா எஸ்ஐபில போடலாமா? மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எல்லாமே ஒண்ணுதான், தனித்தனி எல்லாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல நம்மளே ஸ்டாக் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணாங்க, அது ட்ரேடிங். அதுவே நம்மளோட ஃபண்டை ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்து அவங்க நம்மளோட அமௌண்ட்டை மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு லம்சம், இன்னொன்னு எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம கிட்ட ஒரு 50,000 இருக்குன்னா அதை ஒரேடியா ஒரு ஃபண்ட்ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு லம்சம். இதுவே 50,000 ரூபாயை ஒரு ஸ்பெசிபிக் இன்டர்வல்ல, அதாவது 5,000 ரூபாய் மாசம் மாசம்னு 10 மாசத்துக்கோ இல்ல 1,000 ரூபாய் மாசம் மாசம்னு 50 மாசத்துக்கோ ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. புரிஞ்சுதா?